لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل وسلم وبارك على سيدنا ونبينا ومولانا محمد وعلى آله الطيبين الطاهرين وصحابته الغر الميامين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. وأذن في الناس بالحج يأتوك رجالا وعلى كل ضامر يأتين من كل فج عميق. صدق الله العلي العظيم. وقال النبي الله صلى الله عليه وسلم: من حج فلم يرفث ولم يفسق رجع كيوم ولدته أمه، أو كما قال عليه الصلاة والسلام. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم ألهمني في قلبي واهدني فيه. பசிக்கின்ற மனிதர்களுக்கு ருசிக்கின்ற உணவை கொடுத்து அதை கண்டு ரசிக்கின்ற ரப்புக்கு எல்லா புகழும். மக்கத்து ராஜாவாம் மதீனத்து ரோஜாவாம் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை அப்படியே அடிபெறலாமல் வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், குறிப்பாக இந்த ஜும்ஆ நன்னாளில் கூடியிருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்று நீண்டு நிகழட்டுமாக. வாழும் காலம் வரை நிம்மதியாகவும் ஆரோக்கியமாகவும் வாழ தௌஃபீக் செய்வானாக. கடன் தொல்லைகளை விட்டும் அதனுடைய சிரமங்களை விட்டும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்து அருள் புரிவானாக. நம் சமூகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நிரந்தரமான வெற்றியை தீர்வை தருவானாக. பலஸ்தீன மக்களுடைய ஈமானை போன்று நம்மளுடைய ஈமானையும் பலப்படுத்துவானாக. வக்ஃபு சொத்துக்களை பறிக்க நினைப்பவர்களுக்கு ஹிதாயத்தை நசீபாக்குவானாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எல்லாம் ரப்புல் ஆலமீன் சங்கியாக்கி இருக்கின்ற 4 மாதங்களில் ஒன்றான துல்காதா மாதத்தில் வீற்றிருக்கின்றோம். இம்மாதத்தில் புனித யாத்திரை என்கிற ஹஜ்ஜுடைய கடமைகளை நிறைவேற்றுவதற்காக பல லட்சக்கணக்கான மக்கள் இஹ்ராம் ஆடையுடன் காபாவை நோக்கி, மக்காவை நோக்கி பயணப்பட துவங்கி இருக்கிறார்கள். இவர்களுடைய பயணம் என்பது வெறுமன உடல் ரீதியான பயணம் மட்டுமல்ல, அதையும் தாண்டி ஆன்மீக பயணம். அது உள்ளம் ரீதியான பயணம். அது மனதில் இருக்கக்கூடிய கசடுகளை, அழுக்குகளை நீக்கிவிட்டு இரையச்சம் என்கிற பிரகாசத்தை கொண்டு வரக்கூடிய பயணம்தான் புனித யாத்திரை என்கிற ஹஜ்ஜுடைய பயணம். அன்பானவர்களே, இவ்வருடம் ஹஜ்ஜு செய்ய இருக்கக்கூடியவர்களுக்கு கிடைக்க இருக்கும் பெரும் பாக்கியம் என்ன தெரியுமா? இவர்கள் பிறந்ததிலிருந்து இன்று வரை செய்துவிட்ட எல்லா பாவங்களும், கண்கள் செய்த பாவங்கள், கரங்கள் செய்த பாவங்கள், காதுகள் செய்த பாவங்கள், கால்கள் செய்த பாவங்கள், உடல் உறுப்புகள் செய்த பாவங்கள், மனதில் மற்றவர்களை தவறான எண்ணம் கொண்ட எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு அன்று பிறந்த பாலகனை போன்று திரும்பி வருகிறார்கள்.
இப்பெரும்பாக்கியத்தை அடைந்து கொள்ள பெற்றுக்கொள்ள ஒரு சில விஷயங்களை செய்யாமல் இருந்தாலே போதும். இதை பற்றி தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ஹஜ்ஜ ஃபலம் யர்ஃபுஸ் வலம் யஃப்ஸுக் ரஜஅ கயௌமின் வலதத்துஹு உம்முஹு. யார் ஹஜ் செய்வாரோ அவர் தன்னுடைய மனைவியிடம் உடலுறவும் கொள்ளவில்லை, பாவமான காரியங்களில் இப்ப பேசவில்லை, ஈடுபடவில்லை என்று சொன்னால் ரஜஅ கயௌமின் வலதத்துஹு உம்முஹு, அன்று பிறந்த பாலகனை போன்று அவன் திரும்பி வருகிறார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள். ஹஜ்ஜுடைய சமயத்தில் தன்னுடைய மனைவியாக இருந்தாலும் உடலுறவு கொள்ளக்கூடாது, பாவமான காரியங்களை பேசக்கூடாது, ஈடுபடக்கூடாது என்று அல்லாஹ் சொல்லுவதற்கு காரணம், நாம நம்முடைய விருப்பத்திற்கேற்ப ஹஜ்ஜுக்கு போகவில்லை, மாறாக இது ரப்புடைய உத்தரவு. திருக்குர்ஆனில் சூரா ஹஜ்ஜில் 27வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுவான், وَأَذِّنْ فِي النَّاسِ بِالْحَجِّ يَأْتُوكَ رِجَالًا وَعَلَى كُلِّ ضَامِرٍ يَأْتِينَ مِنْ كُلِّ فَجٍّ عَمِيقٍ. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் ஹஜ்ஜுக்கு வருமாறு மக்களுக்கு அறிக்கையிடுங்கள், அறிவிப்பு செய்யுங்கள், ஹஜ்ஜை பற்றி சொல்லித்தாருங்கள். இவர்கள் நடந்தும் வருவார்கள், பலகீனமான ஒட்டகத்தின் மீது பயணம் செய்தும் வருவார்கள். இந்த ஒட்டகங்கள் அவர்களை தொலைதூரத்தில் இருந்து கொண்டு வந்து இங்கு சேர்த்துவிடும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கட்டளையிடுகின்றான். எனவேதான் ஹஜ் என்பது அல்லாஹ் அழைக்கும் அருள் நிரம்பிய அற்புதமான அழைப்பாகும். இந்த அழைப்பிற்கு பதில் சொன்ன வண்ணமாகத்தான் ஹஜ் செய்யக்கூடியவர்கள் எல்லாம் சொல்லும் வார்த்தை, லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன்னிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். இப்படியெல்லாம் பதில் சொல்லக்கூடிய நேரத்தில் பதில் சொல்வதன் மூலமாய், தவிர்ந்திருக்கக்கூடிய நேரத்தில் தவிர்ந்திருப்பதன் மூலமாய் பாவங்கள் எல்லாம் நீக்கப்பட்டு அன்று பிறந்த பாலகனை போன்று திரும்பி விடுகிறார்கள் ஹாஜிகள். கண்ணியமானவர்களே, ஹாஜிகளுடைய இஹ்ராமுடைய ஆடை அற்புதமானது, அலாதியானது. அரசன் முதல் சாமானியன் வரை யாராக இருப்பினும் இறைவன் முன் சமமே என்று உணர்த்தக்கூடியது. முகஸ்துதி இல்லாத, பெருமை இல்லாத, அடிமைத்தனத்தை வெளிப்படுத்தக்கூடிய, பாவங்களை நன்மைகளாய் மாற்றக்கூடிய ஆடைதான் ஹாஜிகளுடைய இஹ்ராமுடைய ஆடை. இந்த ஆடையை அணிந்து கொண்டு செய்யக்கூடிய எல்லா அமல்களும் ரப்புக்காக செய்யக்கூடிய அமலாக மட்டும்தான் இருக்கும். முகஸ்துதிக்காக இருக்காது, பெருமை அடிப்பதற்காக இருக்காது. ஆகவேதான் இஹ்ராமுடைய ஆடையே பாவங்களை மன்னிக்கப்படுவதற்கு, பாவங்களை நன்மைகளாய் மாற்றப்படுவதற்கு அஸ்திவாரமாய் அமைந்து விடுகிறது. இது மட்டுமல்ல, பாவங்களை சிதறியடிக்க மற்றொரு அற்புதமான தருணம் இருக்கிறது. அதுதான் அரஃபாவுடைய மைதானம். அதாவது துல்ஹிஜ்ஜாவுடைய பிறை 8 ஹாஜிகள் எல்லாம் மினாவிற்கு வந்து தங்குவார்கள், இரவு தங்குவார்கள், துஆவில் ஈடுபடுவார்கள், தல்பியாவில் ஈடுபடுவார்கள். அதன் பிறகு அடுத்த நாளாக இருக்கக்கூடிய துல்ஹிஜ்ஜா பிறை 9 அரஃபா மைதானத்திற்கு வருகை தருவார்கள். அந்த அரஃபா மைதானத்தில் ஹாஜிகள் எல்லாம் பாவ மன்னிப்பு தேடுவதில் உச்சக்கட்டத்தில் இருப்பார்கள். ஏனென்று சொன்னால் இந்த நாளை போன்று வேறு எந்த நாளும் கிடையாது. இந்த நாளைக்கென்று சிறப்புகளும் வெகுமதிகளும் எக்கச்சக்கமாயிருக்கிறது. இந்த நாளை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மாமி யௌமின் அக்ஸர மின் அய்யுதிகல்லாஹு ஃபீஹி அப்தன் மினன் நாரி மீ யௌமி அரஃபா. அரஃபாவுடைய தினத்தில் ரப்புல் ஆலமீன் நரகத்திலிருந்து அடியார்களை விடுவிப்பது போன்று வேறு எந்த நாட்களிலும் அதிகமாய் விடுவிப்பதில்லை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இவ்வளவு சிறப்புகளை கொண்ட நாளை சிறப்பாக பயன்படுத்தக்கூடியவர்கள் தான் ஹாஜிகள். காரணம், நாம் எல்லாம் அரஃபாவுடைய தினத்தில் நோன்பு வைத்துக் கொண்டு பேசிக் கொண்டிருப்போம் அல்லவா. இன்றைய நாளில்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபாவுடைய மலையில் கடைசி உரை நிகழ்த்தினார்கள் என்று. ஆனால் அங்கு இருக்கக்கூடிய மைதானத்தில் இருக்கக்கூடிய ஹாஜிகள் எல்லாம் இதோ இந்த இடத்தில் தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள்.
இதோ இந்த இடத்திற்கு மீது நின்று கொண்டுதான் கடைசி உரை, கடைசி பிரகடனம் செய்தார்கள் என்று அந்த இடத்தை பார்த்து அந்த இடத்திற்குள்ள சிறப்புகளை எல்லாம் பெற்றுக் கொள்வார்கள் ஹாஜிமார்கள். இப்படி சூரியன் மறையும் வரை பாவ மன்னிப்பு தேடுவதில் ஈடுபட்டு சூரியன் மறைந்தவுடன் முஸ்தலிஃபாவிற்கு சென்று அங்கு கூழாங்கற்களை ஷைத்தான் கல்லெறிவதற்காக கூழாங்கற்களை சேகரித்துக் கொண்டு துல்ஹிஜ்ஜா பிறை 10 மினாவிற்கு வந்து ஜம்ரத் ஊலா என்ற ஷைத்தானிற்கு கல்லெறிவார்கள். கல்லெறிந்த பிறகு தன்னுடைய கூடாரத்திற்கு சென்று குர்பானி கொடுப்பார்கள். குர்பானி தொடர்ந்து மொட்டையடிப்பது, தவாஃபு ஜியாதா செய்வது, மினாவில் பிறை 11, 12க்கு சென்று ஷைத்தானிற்கு கல்லெறிவது, இது போன்ற எல்லா காரியங்களும் முடித்தவுடன் மிகப்பெரிய பாக்கியம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கபூராக இருக்கக்கூடிய ரவுலா ஷரீஃபுக்கு முன்னால் சலாம் சொல்லுவதற்காக மதீனா முனவ்வராவிற்கு சென்று சலாம் சொல்லுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூல் அல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் யா நபி அல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் யா ஹபீப் அல்லாஹ். இப்படி சலாம் சொல்லக்கூடிய நேரத்தில் இவர்கள் அழமாட்டார்கள், அழுகை தானாக வரும். அவ்வளவு காதல் இருக்கும் அந்த சமயத்தில், அந்த நேரத்தில். அல்லாஹ் நமக்கும் தௌஃபீக் செய்வானாக. மரியாதைக்குரியவர்களே, கவலையான செய்தியை ஒன்று நான் இங்கு பதிவு செய்கிறேன். ஹஜ்ஜு கடமையாகியும் காசு பணங்கள் கையிலிருந்தும் நாட்களை வருடங்களை பல பேர் தள்ளி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஹஜ்ஜு செய்யக்கூடியவர்களை பார்த்து நாமும் ஹஜ்ஜு செய்ய வேண்டும் என்ற ஆசை தானாக பிறக்க வேண்டும். நாமும் இஹ்ராமுடைய ஆடை அணிய வேண்டும். கண்புல்லா காட்சியான காபத்துல்லாவை பார்க்க வேண்டும். அஜ்ருல் அஸ்வத் கல்லை முத்தமிட வேண்டும். தவாஃப்களை எல்லாம் செய்ய வேண்டும். சஃபா மர்வா தொங்கோட்டம் ஓட வேண்டும். அரஃபாவில் அமர்ந்து பாவமன்னிப்பு தேடுவதில் ஈடுபட வேண்டும். முஸ்தலிஃபாவுக்கு சென்று கூழாங்கற்களை எடுத்துக்கொண்டு சேகரித்துக் கொண்டு மினாவிற்கு சென்று ஷைத்தானுக்கு கல்லெறிய வேண்டும். தன்னுடைய கூடாரத்திற்கு வந்து குர்பானி கொடுக்க வேண்டும் என்ற ஆசை தானாக வர வேண்டும். ஆசைகள் வைப்பது தவறு கிடையாது, தவறில்லை. ஏனென்று சொன்னால் நம்முடைய ஆசைகளை நிறைவேற்றி தருமாறு கேட்கப் போவது ரப்பிடத்தில் தானே தவிர மனிதர்களிடத்தில் அல்ல. அதனாலதான் நம்மளுடைய ஆசைகள் உயர்வானதாகவும் உளப்பூர்வமானதாகவும் இருக்கும் பட்சத்தில் ரப்புல் ஆலமீன் அந்த ஆசைகளை அங்கீகரிக்கின்றான். உதாரணம் கூற வேண்டுமா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், 3 விஷயங்களில் என் ஆசைக்கேற்ப ரப்புல் ஆலமீன் ஆயத்துகளை இறக்கி வைத்தான். நான் நாயகத்திடம் கேட்டேன், யா ரசூல் அல்லாஹ், மக்காமே இப்ராஹிம் என்ற இடத்தை தொழுமிடமாய் எடுத்துக்கொள்ளலாமே என்று கேட்க ரப்புல் ஆலமீன் வசனத்தை இறக்கிறான், வத்தஹிது மின் மகாமி இப்ராஹிம முஸல்லா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மக்காமே இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய இடத்தை நீங்கள் தொழுமிடமாய் ஆக்கிக் கொள்ளுங்கள், எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கட்டளையிடுகிறான். நாயகமே, உங்களுடைய மனைவிமார்களிடத்தில் நல்லவர்களும் வருகிறார்கள், கெட்டவர்களும் வருகிறார்கள். எனவே ஹிஜாப் அணியுமாறு பணிக்கலாமே என்று கூறியவுடன் ரப்புல் ஆலமீன் ஹிஜாபுடைய வசனத்தை இறக்கினான். பத்ருடைய சமயத்தில் கைது செய்யப்பட்ட கைதிகளுடைய விஷயத்தில் நான் என்ன கூறினேனோ அதுவே ரப்புல் ஆலமீன் ஆயத்தாக இருக்கிறான். இப்படி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆசைக்கேற்ப 22 அல்லது 23 வசனங்களை ரப்புல் ஆலமீன் அங்கீகரித்தான், இறக்கி வைத்தான். எனவே நம்முடைய ஆசைகள் உயர்வானதாக இருக்கும் பட்சத்தில் நம்முடைய ஆசைகளையும் அல்லாஹ் நிறைவேற்றி தருவான். அதன் அடிப்படையில் அருமையானவர்களே, பயன் தரக்கூடிய எல்லா விஷயங்களின் மீதும் நாமும் ஆசை வைக்கலாம், ஆசைப்படலாம். ஆனால் அதே சமயத்தில் ஆசைப்பட்டால் மட்டும் போதாது, அதற்காக கொஞ்சம் காலம் கஷ்டப்பட வேண்டும். எதற்காக வேண்டி ஆசைப்படுகிறோமோ அதற்காக கஷ்டப்பட வேண்டும். கஷ்டப்பட்டால் தான் பயன் கிடைக்கும். புரியும்படி சொல்ல வேண்டும் என்றால், ஒரு தோட்டம் வாங்குகிறோம், அந்த தோட்டத்தில் எந்த விதையும் போடவில்லை, எந்த பயிரும் நடவில்லை. ஆனால் அந்த தோட்டத்தில் மரங்களும் செடிகளும் வளர வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறது என்று சொன்னால்
அது எப்படி அறிவற்ற செயலோ அதே போன்றுதான் ஆசைகள் மட்டும் வைப்பது அறிவற்ற செயலாகும். நாம் ஹஜ்ஜுக்கு போக வேண்டும் என்று ஆசை வைத்து விட்டால் அதற்காக காசு பணங்களையும் சேர்க்க வேண்டும், அல்லாஹ்விடத்தில் உதவியும் தேட வேண்டும். ரப்பு நினைத்தால் எந்த ஒரு காசு பணங்களும் இல்லாமல் தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து வந்து விடுவான். அப்படிதான் ஹாரூன் ரஷீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய காலத்தில் ஒரு கேஸ் வருகிறது. அந்த கேஸை விசாரிப்பதற்காக குற்றவாளி எங்கிருந்தாலும் இந்த இடத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று உத்தரவிடுகிறார்கள். இவர்களும் ஹஜ்ஜு தவாஃபில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். குற்றவாளிக்கு பகரமாய் குற்றவாளி என்று நினைத்து பிடித்து மக்காவிற்கு கொண்டு வந்து விடுகிறார்கள். ஹாரூன் ரஷீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் விசாரித்து பார்த்த பொழுது தெரிகிறது இவர் குற்றவாளி இல்லை என்று. ரப்பு தன்னுடைய வீட்டிற்கு இவர் வர வேண்டும் என்று ஆசைப்பட்டு விட்டான். எந்த ஒரு காசு பணமும் செலவழிக்காமல் இவரை வரவழைத்து விட்டான். இதே போன்றுதான் நாமும் வர வேண்டும் என்று அல்லாஹ் ஆசைப்பட்டு விட்டால் நிச்சயமாய் சத்தியமாய் லேசான முறையில் ஹஜ்ஜு செய்ய முடியும். எனவே ஆதரவும் வைப்போம், ஆசையும் படுவோம், அதற்காக வேண்டி தயாரிப்புகளை மேற்கொள்வோம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினால் வரக்கூடிய வருடத்திலே நாமும் ஹஜ்ஜு செய்யலாம். ரௌலா ஷரீஃபுக்கு முன்னால் நாமும் சலாம் சொல்லலாம். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இறுதியாய் மக்காவிற்கு மதீனாவில் ஜியாரத் எல்லாம் முடித்த பிறகு ஹாஜிகள் எல்லாம் மக்காவிற்கு வந்து விடை கொடுக்கிறேன் என்ற அடிப்படையில் தவாப் செய்வார்கள். அந்த தவாஃபிற்கு தவாஃபு விதா என்று சொல்லப்படும். இப்படி ஹஜ்ஜுடைய எல்லா தருணங்களிலும் பாவங்களை நன்மைகளாய் மாற்றிவிட்டு இறையச்சம் என்கிற பிரகாசத்தை வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டு புதிய வாழ்க்கைக்கு திரும்பி வருகிறார்கள். இவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டதின் காரணமாக இவருடைய ஹஜ்ஜே மப்ரூர் ஆகிவிடுகிறது. ஹஜ்ஜே மப்ரூருடைய கூலி என்ன தெரியுமா? இல்லை ஜன்னா, சொர்க்கத்தை தவிர வேறு எதுவும் கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் உம்ரத்து இலல் உம்ரத்தி கஃபாரத்துல் லிமா பைனஹுமா வல் ஹஜ்ஜு மப்ரூர் லைஸ லஹு ஜஸாஉ இல்லல் ஜன்னா. ஒரு உம்ரா செய்வது மற்ற உம்ரா செய்வதற்கு மத்தியில் இடையில் என்ன பாவங்கள் எல்லாம் செய்கிறோமோ அதற்கு பகரமாய் ஈடாக அமைந்து விடுகிறது. ஹஜ்ஜே மப்ரூர் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுடைய கூலி சொர்க்கத்தை தவிர வேறு எதுவும் கிடையாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டி காட்டினார்கள். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவ்வருடம் ஹஜ் செய்ய இருக்கக்கூடியவருடைய ஹஜ்ஜை மப்ரூராக ஆக்குவானாக. அவருடைய ஹஜ்ஜை லேசாக்கி பாவங்களை எல்லாம் சிதறி அடித்த அன்று பிறந்த பாலகனை போன்று திரும்பி வர தௌஃபீக் செய்வானாக. நம் அனைவருக்கும் ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை நசீபாக்குவானாக. ஹஜ்ஜுடைய கடமைகளை தள்ளி போடாமல் உடனடியாக செய்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தௌஃபீக் செய்வானாக. வஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.